அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அஸ்வின் டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்க அருட்பெருஞ்சோதியை வணங்குகின்றேன். அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் குவிதல் வேண்டி, நலமெல்லாம் பெருக வேண்டி, கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை. எல்லாம் வல்ல இறைவனையும் எம்பெருமானையும் ஆயக்கில் 64 இருக்கக்கூடிய அதிபதியையும் மற்றும் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மேலி வேணியன் அழகில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் சென்படி வாழ்த்தி வணங்குவோம். செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின்கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியும் படியாய் கிடந்த உன் பவளவாய் காண்பானேன். எல்லாம் உள்ள இறைவனையும் எம்பெருமானையும் வேண்டி இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பில் இன்று உங்களை நான் சந்திப்பதில் மிகவும் பெருமை அடைகின்றேன். இன்றைக்கு அதிர்ஷ்டமான ஒரு புஷ்கராம்ச புள்ளியும் உங்கள் வாழ்க்கையிலுடைய புகழ் பெறுவதற்குண்டான அமைப்புகளும், அதாவது புகழும் புஷ்கராம்சமும், அந்த தலைப்பில் இப்போ உங்களுக்கு நான் பேச இருக்கிறேன். 24 நட்சத்திர பாதங்கள் நம்மளுடைய 12 ராசிகளிலுமே பதிந்திருக்கின்றன. இவைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திர பாதங்கள். ஒரு ராசியில் 2 நட்சத்திர பாதங்கள் மேனி 12 ராசிகளிலையும் 24 நட்சத்திர பாதங்கள் நமக்கு புஷ்கராம்ச புள்ளிகளுடைய பாதமாக நமக்கு இருக்கின்றது. இந்த புஷ்கராம்ச புள்ளியினுடைய நட்சத்திரத்தில் நாம் பிறவி எடுத்தாலோ இல்லை நாம் அந்த நட்சத்திரத்தில் நம்முடைய முக்கிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதி மற்றும் பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி, ஜீவனாதிபதி இவர்கள் அமைந்திருந்தாலோ நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும். இந்த புஷ்கராம்ச புள்ளி நட்சத்திரங்கள் உங்களுக்கு எதுவாக வேணாலும் வரட்டும், அதாவது தாரை விபத்தில் பாதிப்பாக வந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு பாதிப்பான பலவீனமான நட்சத்திரமாக இந்த புள்ளி இருந்தாலும் கூட இந்த புஷ்கராம்சம் என்ற ஒரு சிறப்பம்சம் இருப்பதால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் ஜாதகத்தை எடுக்கின்ற பொழுது உங்களுடைய நட்சத்திரமே புஷ்கராம்சமாக இருந்தால், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டுக்கேன்னா அடியன் நானே உத்திராட முதல் பாதத்தில் பிறந்தவன் தான், புஷ்கராம்ச நட்சத்திரத்தில் பிறந்தவன் தான். அது மாதிரி மிகப்பெரிய ஒரு நீங்கள் நடிகர் சிவாஜி கணேசன் பார்த்தீங்கன்னா உத்திராடத்தினுடைய 4ஆம் பாதத்தில் அவர் பிறந்தவர். அது மாதிரி இந்திரா காந்தி எடுத்தீங்கனாலும் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அந்த மாதிரி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தான். அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் எந்தேனும் ஒரு துறையில் கண்டிப்பாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுதான் இந்த புஷ்கரம் நட்சத்திரங்கள். உங்கள் ஜாதகத்தில் அதிகமான கிரகங்கள் இதில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதங்களை முதல்ல நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம மேசத்தை எடுத்துக்கொண்டால், மேசராசி எடுத்துக்கொண்டால் முதல்ல பரணி 3ஆம் பாதமும் கார்த்திகை முதல் பாதமும் புஷ்கராம்ச புள்ளிகளாக நமக்கு அமர்ந்திருக்கின்றன. அந்த மேச ராசியில் பரணி 3ஆம் பாதமும் கார்த்திகை முதல் பாதமும் புஷ்கராம்ச புள்ளிகளாக இருக்கின்றது. இப்போ நம்ம ரிஷபத்தை எடுத்துக்கொள்கிறோம். ரிஷப ராசியில் பார்க்கல கார்த்திகை 4ஆம் பாதம், ரோஹிணி 2ஆம் பாதம், இது 2 அந்த ராசியில் புஷ்கராம்ச நட்சத்திர பாதங்கள். இப்போ மிதுனத்தை நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் நமக்கு திருவாதிரையினுடைய 4ஆம் பாதமும் புனர்பூசத்தினுடைய 2ஆம் பாதமும் புஷ்கராம்ச புள்ளிகளாக நமக்கு மாறும். இப்போ கடகராசி எடுத்துக்கொண்டால் புனர்பூசம் 4ஆம் பாதமும் பூசம் 2ஆம் பாதமும் அந்த ராசியினுடைய புஷ்கராம்சங்களாக நமக்கு இருக்கும். இப்போ நம்ம சிம்ம ராசி எடுத்துக்கொண்டால் அதில் பூர நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதமும் உத்திர நட்சத்திரத்துடைய முதல் பாதமும் புஷ்கராம்ச புள்ளிகளாக அங்கே இருக்கின்றன. இப்போ கன்னிராசி எடுத்துக்கொண்டால் உத்திரத்தினுடைய 4ஆம் பாதமும் ஹஸ்தத்தினுடைய 2ஆம் பாதமும் உங்களுக்கு புஷ்கராம்ச புள்ளிகளாக இருக்கின்றது. இப்போ துளாராசியை நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் அங்கே சுவாதியினுடைய 4ஆம் பாதமும் புனர்பூசத்தினுடைய 4ஆம் பாதமும் விசாகத்தினுடைய 2ஆம் பாதமும் உங்களுக்கு துளாராசியிலே நமக்கு புஷ்கராம்ச புள்ளிகளாக இருக்கின்றன. இப்போ நம்ம விருச்சகத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் விருச்சகத்தை நம்ம எடுத்துக்கொண்ட போது விசாகத்தினுடைய 4ஆம் பாதமும் அனுசத்தினுடைய 2ஆம் பாதமும் நமக்கு புஷ்கராம்ச புள்ளிகளாக இருக்கின்றன. இப்போ தனுசு ராசி எடுக்கின்ற பொழுது பூராடத்தினுடைய 3ஆம் பாதமும் உத்திராடத்தினுடைய முதல் பாதமும் நமக்கு புஷ்கராம்ச புள்ளிகளாக இருக்கின்றது. இப்போ மகர ராசி எடுக்கின்ற பொழுது உத்திராடத்தினுடைய 4ஆம் பாதமும் திருவோணத்தினுடைய 2ஆம் பாதமும் இந்த மகர ராசியில் நமக்கு புஷ்கராம்ச புள்ளிகளாக இருக்கின்றன. இப்போ கும்பராசி எடுக்கின்ற பொழுது நமக்கு சதயத்தினுடைய 4ஆம் பாதமும் பூரட்டாதியினுடைய 2ஆம் பாதமும் நமக்கு புஷ்கராம்ச புள்ளிகளாக இருக்கின்றது. மீனராசி எடுக்கின்ற பொழுது பூரட்டாயினுடைய 4ஆம் பாதமும் உத்திரட்டாதியினுடைய 2ஆம் பாதமும் நமக்கு புஷ்கராம்ச புள்ளிகளாக அமைகின்றன. இந்த நட்சத்திர பாதங்களில் நாம் பிறந்திருந்தால், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருந்தால், அல்லது லக்ன புள்ளி அமைந்திருந்தால், அல்லது பஞ்சமாதிபதி அமர்ந்திருந்தால், பாக்கியாதிபதி அமர்ந்திருந்தால்,
அல்லது பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் இருந்தால், ஜீவனாதிபதி இடம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவார்கள். இந்த நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்தவர்கள் ஏதேனும் ஒரு துறையில் அவர்கள் பேசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதில் எந்த மாற்றம் இல்லை. இந்த நட்சத்திர பாதங்கள் அவயோகியா வந்தாலும் சரி, வேற எந்த வகையில் பாதிப்பா வந்தாலும் சரி, இந்த முடக்கெல்லாம் எதோ சொல்லிட்டு இருக்காங்களே, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எதா இருந்தாலும் இந்த புஷ்கராம்ச புள்ளியில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக தோஷ நிவர்த்திகளாகி வாழ்க்கையில் அவருக்கு மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு முகூர்த்த லக்னம் நீங்கள் அமைக்கிறீங்க. இப்போ மேசத்தை ஒரு லக்னமாக நீங்கள் முகூர்த்தத்துக்கு போடுறீங்க, இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த லக்கணத்தை நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த லக்கணத்துக்காக 2 மணி நேரம் லக்கணம் போகுது. ஒரு நட்சத்திரத்தை பதக்கட்டத்தில் 12.5 நிமிஷம் போகுது. அப்போ நீங்கள் அந்த மேச லக்கணம் 2 மணி நேரமே மேச லக்கணம் இருந்தாலும் கூட அதில் புஷ்கராம்ச புள்ளி இறங்கக்கூடிய அந்த பரணியினுடைய 3ஆம் பாதமும் கார்த்திகையினுடைய 1ஆம் பாதம் வரக்கூடிய அந்த பரணி 3, பரணி 4, கார்த்திகை 1, அந்த 37 நிமிடங்களை நீங்கள் முகூர்த்தமாக அமைத்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த நேரம் வெற்றியாக இருக்கும். அந்த நேரமே உங்களுடைய பட்சிகள் அதிகாரமாகவோ அரசாகவோ ஊனாகவோ அந்த நேரம் இருந்தால் அதில் செய்யக்கூடிய எந்த காரியங்களும், அது திருமணமாக இருக்கட்டும், தொழில் துவக்கமாக இருக்கட்டும், உங்கள் முதலீடாக இருக்கட்டும், ஒரு வேலை முயற்சியாக இருக்கட்டும், இல்லை கடன் வாங்குவதாக இருக்கட்டும், இல்லை கடனை கட்டுவதாக இருக்கட்டும், வாழ்க்கையில் நீங்கள் லட்சியமாக என்ன நினைக்கின்றீர்களோ அதை கண்டிப்பாக வெற்றியாக மாற்றிக்கொள்ள முடியும். இது 12 லக்கணத்திலையும் நாம் ஏதாவது முகூர்த்தங்கள் போடுகின்ற பொழுது நமக்கு புஷ்கராம்சம் அமையவில்லை என்றால் கூட புஷ்கராம்சம் அமையக்கூடிய நேரத்தை நாம் தேர்ந்தெடுத்து ஒரு காரியத்தை துவக்கினால் கண்டிப்பாக அந்த பிரபஞ்ச சக்தியால், பஞ்சபூதங்களுடைய அருளாசியால் அந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு நன்மைகளாக மாறும். என்னிடத்தில் ஒருவர் கேட்டார், நெருப்பு ராசிகள் பஞ்சபூதங்களை பார்க்குறது நெருப்பு ராசிகள் இருக்குது, நீர் ராசிகள் இருக்குது, காற்று ராசிகள் இருக்குது, பூமி ராசிகள் இருக்குது, ஆகாயத்துக்கு அங்கே எங்கே ராசிகள் இருக்குது? இப்போ நாமளும் 12 ராசி வந்துருச்சு. 108 நட்சத்திர பாதங்களுமே ஆகாயம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதனால் இந்த 108 நட்சத்திர பாதங்களில் எது நமக்கு நன்மையாக இருக்கிறது என்று நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த நட்சத்திர புள்ளிகளில் நீங்கள் பிறந்து ஒரு காரிய முயற்சியை எடுத்தால் கூட அது வெற்றியாக மாறும். சந்திரன் இந்த நட்சத்திர பாதத்தில் செல்லுகின்ற போது கூட உங்களுக்கு தாராபலம் நன்மையாக இருந்தால் சிறப்பாகும். தாராபலம் சரியில்லை என்றால் கூட இந்த பாதத்தில் செல்லுகின்ற பொழுது எந்த கிரகங்களும் உங்களுக்கு பாதிப்பை தராது. அப்படிப்பட்ட புஷ்கராம்ச புள்ளி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புகழ் ஐஸ்வர்யங்களை தரக்கூடியதாக இருக்கும். இதில் சில நேரம் உங்களுக்கு வர்க்கோத்மம் உள்ள நட்சத்திரங்கள் இருக்குது. இப்போ புனர்பூசம் 4 உங்களுக்கு புஷ்கராம்சம் தான். ஆனால் அங்கே நவாம்சம் பாருங்கள் கடகமே வரும். அதில் தான் ரஜினிகாந்த் 28ங்கிற பேர் வைத்திருக்கிறார். அவர் பாருங்கள் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர். சிம்ம லக்கணத்துக்கு மிக முக்கிய 3 யோக கிரகங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு. இப்போ அவருடைய பேர் ரஜினிகாந்த் அப்படிங்கிறது 28ல் இருக்குது. இந்த 28ங்கிறது என்னுடைய எண்ணியல் ஆய்வில் 108 நட்சத்திரங்களை 108 பாதத்துக்குள் நான் உட்புகுத்தி என்னுடைய கண்டுபிடிப்பை நான் செய்திருக்கிறேன். இப்போ இந்த 28ங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 28ஆம் நம்பர் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம் தான் அந்த 28வது நம்பர். அந்த 28 புனர்பூசம் 4ங்கிறது அதுக்கு நவாம்சம் திருப்பியுமே கடகமே வரும். அப்போ அது என்னென்னா புனர்பூசங்கிறது குருவுடைய நட்சத்திரம். அவருக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு 7ஆம் இடத்தில் இருக்குது, சூரியன் 4ஆம் இடத்துல இருக்குது, செவ்வாய் உச்சமாக இருக்குது. 3 யோகாதிபதிகளுமே அவர் ஜாதகத்தில் வலிமையாக இருக்குது. அவருடைய பெயர் பாருங்கள், அந்த 3 யோகாதிபதிகள் கலந்ததாக அந்த 28 இருக்குது. நீங்கள் 28 நினைக்கிறீங்க, அது சூரியனுடைய நட்பு எண். அந்த புனர்பூசம் 4 இருக்குது, குரு தொடர்பாகிறாரு. மேலே அந்த இடத்த செவ்வாயினுடைய பார்வை இருக்குது. வர்க்கோத்மம் பெறதுனால மிகப்பெரிய அது உச்சம் பெறக்கூடிய இடமாக அந்த புனர்பூசம் 4 இருக்கிறது. அந்த மாதிரி புள்ளியில் உங்களுடைய பெயரை கூட எண்ணியல்ல, நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, அந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய எண்கள் உங்களுக்கு யோகாதிபதியாக அமைந்தால் இந்த புஷ்கராம்ச புள்ளிகளை அறிந்து இந்த எண்களில் உங்களுடைய பெயரோ, நிறுவனமோ, மொபைல் நம்பரோ, வண்டி நம்பரோ, மற்றும் உங்களுடைய உடைமைகளோ, சீக்ரெட்ஸ் நம்பரோ கண்டிப்பாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றியை கண்டிப்பாக அடைய முடியும். இந்த நட்சத்திர பாதங்கள் உடையவர்கள் ஒவ்வொருவருமே நீங்கள் தொடர்பாக இருந்தால், உங்களோட தொடர்பாக இருந்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு அவர்களால் நன்மையே வரும். அதனால் இந்த நட்சத்திர பாதங்களை நீங்கள் கரெக்டாக அறிந்து உங்களுடைய ஜாதகத்தில் இதில் ஏதேனும் நமக்கு ஒரு கிரகங்கள் தொடர்பு இருக்கா அல்லது கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள் தொடர்பு இருக்கா நம்ம பார்க்கணும். இப்போடைய வக்ர குருவோட இப்போ பாருங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் தான் அவர் கடகத்தில் வக்ரமாக இருக்கார், அதிச்சாரமாக இருக்கார். 5-12 வரை அதிச்சாரமாக இருக்கார். அதுக்கப்புறம் தான் வக்ரத்துக்கே போகிறார். அந்த புனர்பூசம் 4ல் போயிருக்கிறதுனால அது புஷ்கராம்ச நட்சத்திர பாதம், குரு உச்சமாகக்கூடிய இடம். அதனால் அவருடைய
அந்த அதிச்சாரம் கூட நன்மை கெடுதல் வந்து கெடுதலை அதிகமாக செய்ய மாட்டார். நன்மை செய்வர்கள் கூட சீரான பலனாக இருக்கும். ஏன்னா அந்த நட்சத்திரத்தினுடைய சஞ்சாரம் அப்படி. அது மாதிரி ஒரு கிரகங்கள் வந்து இந்த புஷ்கராம்ச புள்ளியில் சஞ்சரிக்கிற போது சனியாக இருக்கட்டும், ராகுவாக இருக்கட்டும், கேதுவாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், இது சஞ்சரிக்கின்ற பொழுது நீங்கள் அந்த காலகட்டத்தை எடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கெடுதல்கள் ஏற்படும், நன்மைகள் ஏற்படும். அந்த புஷ்கராம்ச நட்சத்திரமே உங்களுக்கு தாராபலத்தில் அதிர்ஷ்ட நட்சத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு பலன்களும் விரைவாக உங்களை வந்தடையும். அதனால் உங்கள் ஜாதகத்தில் வந்து இந்த புஷ்கராம்சம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். இது ஒரு ஜோதிடத்தில் பல ஆய்வுகளில் இது ஒரு முக்கியமான ஹைலைட்டான ஒரு ஆய்வு. இந்த ஆய்வு உங்களுக்கு நன்மையாக அமைய வேண்டும். நீங்களும் நன்கு ஆராய்ச்சி செய்யுங்கள். ஜனனத்தில் இல்லை என்றால் கூட கோச்சாரத்தில் இது மாதிரி வரக்கூடிய ஒரு கால நேரத்தை நீங்கள் தேர்வு செய்து உங்கள் முயற்சி ஒன்றை நீங்கள் துவக்கினால் அந்த புஷ்கராம்ச புள்ளி உங்களுக்கு புகழ் யோகத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த நட்சத்திரங்களுக்கு இருக்கிறது என்று அறுதியிட்டு கூறி நல்லதொரு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வழக்கத்தோடு நேயர்களை அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.